அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சென்ற வகுப்புல பொது நிர்வாகத்துறைய வளர்ச்சியை பத்தி பார்த்தோம். அந்த வகுப்புல தொடர்ந்து நம்ம ஒரு கால வளர்ச்சியில ஒரு பொது நிர்வாகத்துறை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குது, அத பார்த்துட்டு வரோம். அந்த நடவடிக்கையில நம்ம நடத்தை அமைப்புகள் மற்றும் சமூக உளவியல் பார்வை, இந்த பகுதியை நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு பொது நிர்வாகம் என்பது மேலாண்மையாக மாறப்பட்டு மேலாண்மையிலிருந்து மனிதாபிமான மேலாண்மையாக மாறுது. அப்ப இந்த மனிதாபிமான மேலாண்மை என்பது மேரி போலட் என்ற ஒரு அறிஞர் தான் மனிதவள மேம்பாட்டை ரொம்ப அக்கறையை எடுத்து சொன்னவர். அவர் ஒரு நிறுவனத்துல போய் மனிதர்கள்லாம் எப்படி வேலை செய்யறாங்க, என்னென்ன ஆக்கக்கூறுகள்லாம் அங்க இருக்குது, அதை பத்தி ஒரு ஆய்வு நடத்தினார். அப்ப அவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பதில் என்னன்னா, மனித ஆக்க சக்தி மிகப்பெரிய சக்தி. இந்த சக்தியில தான் தன்னை வளர்த்துக் கொள்வது மட்டுமல்லாம ஒரு நிறுவனத்தையும் வளர்க்க முடியுது. அப்ப ஒரு கூடி வாழும் ஒரு குணத்தை ஒரு மனிதனால் பெற முடியுது. அப்ப இந்த மாதிரி பெறும்பொழுதுதான் ஒரு மனிதனுடைய ஆற்றல்களை மிகப்பெரிய அளவுல கொண்டாட முடியுது. அப்ப அந்த ஆற்றல் தான் என்னவா இருக்குன்னா, ஒரு சமூக வளர்ச்சிக்கு, ஒரு மேம்பாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வழியா இருக்குது. இந்த மாதிரி மனிதவள மேம்பாட்டை எல்டன் மேயோ 1880 இருந்து 1949 இந்த காலகட்டத்துல அவர் ஒரு சில கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுடைய கண்டுபிடிப்பின் மூலமாக அவங்க என்னென்ன மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க அப்படின்றது அவங்க ஆய்வுல தெரிய வந்துச்சு. இப்ப ஹாதர் அப்படின்னு ஒரு கம்பெனில ஒரு பரிசோதனை எடுத்துக்கிட்டாங்க. இந்த பரிசோதனையில பாத்தீங்கன்னா ஒரு அறிவியல் நோக்கத்தோடு ஒரு மனதால் அறியும் ஒரு திறனை, நேரடியாக சிந்திக்கிற ஒரு ஆற்றலையும், ஒரு போட்டி நிகழ்வு மூலமாக ஒரு மனித இயல்புகளை மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போகுது. அப்ப இந்த மாதிரி நிகழ்ச்சியை போகும் பொழுது ஒரு சமூகவியல் முறைகளை பயன்படுத்த முடியுது. அப்ப இந்த மாதிரி பயன்படுத்தும் போதுதான் அவர் சில உண்மைகளை வெளிக்கொண்டு வராரு. அப்ப இதுல என்ன உண்மைகளை கொண்டு வரான்னா, ஹாதரின் பரிசோதனை மேலாண்மை கருத்துக்கள்ல முதல் கருத்தை அவர் என்ன சொல்றாரு, ஒரு நிறுவன அமைப்பு ஒரு சமூக முறைமையை கொண்டிருக்கும். ஒரு சமூகத்துல பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் வாழ்வாங்க. அது போல ஒரு நிறுவனத்திலையும் பல்வேறு மக்கள்கள் அங்க ஒன்னா நின்று வேலை செய்யற ஒரு பாங்கு அங்க இருக்கும். அப்ப அந்த மாதிரி இடத்துல ஒரு ஆளுமை உருவாக வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ஆளுமையுடன் அவங்க படித்திருக்கிற அந்த கல்வியும் அதுக்கு உடந்தையா இருக்கிறது. அப்ப இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, சமூக தேவைகளை குழுக்களாக பூர்த்தி செய்கின்றன. அப்ப அந்த குழுக்கள் பூர்த்தி செய்யும் போதுதான் மேலாளர்களுடைய கட்டுப்பாட்டை விட குழு உறுப்பினர்களுடைய செயல்பாடு அதிகமாக இருக்கிறது என்பது தெரிய வந்துச்சு. அப்ப இந்த தொழிலாளருடைய சுய மரியாதை, திறமையை முறையாக நம்ம ஆதரிக்கணும். அப்படி ஆதரிக்கும் போதுதான் அவரிடத்துல ஆர்வத்தை ஈடுபடுத்த முடியும். மிகப்பெரிய ஆர்வத்தை அவங்கள்ட்ட கொண்டு வந்துட்டோம்னா அவங்க ஈடுபாட்டுடன் உழைப்பார்கள். அப்ப இந்த தொழிலாளருடைய கருத்துக்களையும் எதிர்ப்புகளையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு மேலாண்மைக்கு ஒரு தொழிலாளருடைய கருத்து, அந்த கருத்தை கேட்டு அதை நம்ம பரிசோதனை பண்ணிக்கிட்டோம்னா, அது சரிப்படுத்திக்கிட்டோம்னா, இல்ல அவங்களுடைய எதிர்ப்பு கருத்துக்களை உள்வாங்கிக்கிட்டோம்னா, அதுல என்னென்ன சரி பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் சரி பண்ணோம்னா இந்த ஹாதரோட பரிசோதனையில மிக முக்கியமான கருத்தா இது அமையுது. அடுத்து அதே மாதிரி தொழிலாளருடைய உள்ள ஒரு தொடர்புகளை கேட்க, ஒவ்வொரு தொழிலாளருக்கும் உள்ள என்ன விதமான தொடர்புகள் இருக்கு, வெவ்வேறு துறைகளை அவங்க பிரிவுகளை வேலை செஞ்சாலும் அவங்க ஒரு பொது இடத்துல கூடும் பொழுது, உணவு இடத்துல இருக்கும் பொழுது, ஒரு தொழில் செய்யற இடத்துல இருக்கும் பொழுது அவங்களுடைய உறவுகள் எந்த அளவுல உன்னதமாக இருக்கிறது, அது எந்த அளவுக்கு ஒரு நிர்வாகத்துக்கு ஒரு மேம்பாட்டான போக்குக்கு இருக்கிறது என்பதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப இந்த ஹாதரின் மேலாண்மை கருத்துக்கள்ல இந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் அவர்கள் திறமைகளை நம்ம அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. அதே மாதிரி நடத்தைக்கும் மன உணர்ச்சிக்கும் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நடத்தைன்னா அவங்க சரியான நேரத்துக்கு வர்றாங்க,
அவங்களுடைய செயல்பாடுகள் அந்த நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஆறுதலா இருக்குது. ஒரு மிகப்பெரிய லாப நோக்கோட அவங்க வேலை செய்யறாங்க. அப்ப அவங்கள நம்ம உணர்ச்சிக்கு நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தொழிலாளர்கள் பங்கேற்க மேலாண்மைக்கு வெற்றிக்கு இதுதான் முதன் இடமா இருக்குது. அதாவது தொழிலாளருடைய பங்கேற்பு தான் ஒரு மேலாண்மைக்கு ஒரு வெற்றிக்கான ஒரு வழியா இதுதான் இன்னைய வரையும் முக்கியத்துவமா இருக்குது. அப்ப இந்த மாதிரி கருத்துக்களால தான் மேலாண்மை வளர்ச்சி நோக்கி போகுது. அதே மாதிரி மேயோ என்ற ஒரு அறிஞர் என்ன பண்ணாரு, அவரு ஒரு மேலாண்மை கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சார். இந்த கருத்து வரலாற்றின் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கி வச்சிருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கருத்து எப்படியாப்பட்ட கருத்துனா, மனிதர்கள் மனித வளங்களை மனித வளங்களாக கருதினார். அது இப்ப ஒரு நாட்டோட வளங்கன்னா இயற்கை வளங்களை சொல்லலாம், இல்ல மக்கள் செல்வங்களை வளங்களை சொல்லலாம், இல்ல அவங்களோட விவசாயத்தை சொல்லலாம், இல்ல தொழிலை சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு ஒரு மனிதர்களுடைய மனித வளங்கள் தான் முக்கியம்னு சொல்றாரு. இந்த வளங்களை அனைத்து தரப்பு மக்களாலும், தொழிலாளி முதலாளி என்ற வேறுபாடு இல்லாம அனைவராலும் இந்த மக்களை, இந்த தொழிலாளர்களை நாம் அங்கீகரிக்க வேண்டும். அப்ப இந்த கருத்தை முதல்ல சொல்லும் போது அதுக்கு சில விளக்கங்களும் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இவரை மனித தொடர்களின் தந்தை, த ஃபாதர் ஆஃப் ஹியூமன் ரிலேஷன், மேயோ என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்ப இந்த முடிவுகள்ல அவர் என்ன சொல்லியிருக்கிறான்னா, மேலாண்மையின் அடிப்படை பணி என்பது தீர்மானித்தல். தீர்மானித்தல் என்பது முடிவெடுப்பது. அப்ப மேலாண்மை அடிப்படை என்பது ஒரு நல்ல முடிவை ஒரு சரியான காலத்தில் எடுக்கப்பட்டு அந்த முடிவுக்கு ஏற்ப தொழிலாளர்களை பயன்படுத்த வேண்டும், அந்த தொழிலாளர்களை அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுத்த வேண்டும் என்ற முறையை ஒரு அறிவியல் முறைகளை கொண்டு அவர் முடிவெடுக்கலாம் என்று ஒரு கருத்தையும் சொல்றாங்க. அது கூட ஒரு உணர்வுபூர்வமாக புரிந்து கொள்ள முடியும். அப்போதான் நம்ம ஒரு அந்த தொழிலாளிக்கும் ஒரு மேலாண்மைக்கும் உள்ள ஒரு தொடர்பை, ஒரு உணர்வை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்ப முடிவெடுக்கும் போது அறிவையும், ஒவ்வொரு தொழிலாளி அறிவையும் உணர்வையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப அந்த மாதிரி நீங்க எடுக்கும் பொழுதுதான் நம்ம மேலாண்மை மிகச்சிறந்த வழியை நோக்கி போகுதுன்றத சொல்றாரு. அப்ப இந்த அமைப்பு தொடர்களை செஸ்டர் பெர்னார்ட் என்ற இன்னொரு அறிஞர் என்ன சொல்றாருன்னா, அமைப்பு தொடர்களை இரு வகையாக பிரிக்கிறார். ஒன்னு முறை சார்ந்த அமைப்பு, அதாவது ஃபார்மல் ஆர்கனைசேஷன். ரெண்டு முறைசாரா ஆர்கனைசேஷன், இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன். இப்ப இந்த முறை சார்ந்த அமைப்பு என்பது அதுல ஒரு அதிகாரம் இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது, அங்க ஒரு பணி இருக்குது. அப்ப அந்த பணிக்குள்ள சில பேருக்கு பதில் சில பொறுப்பும் இருக்குது. அப்ப ஒரு மாறாத முறைச்சாரா அமைப்பு என்பது சட்ட ரீதியாக அங்கீகாரம் பெறாததாகும். அப்ப ஒரு அரசு நிறுவனத்துல, ஒரு அரசு துறையில வேலை செய்யும் போது இதெல்லாம் இருக்கும். ஒரு ஒரு அரசு துறை இல்லாத இந்த மாதிரி துறைகளை, இந்த மாதிரி பிரிவுகள்லாம் இருந்தாலும் கூட சட்ட ரீதியான அவங்களுக்கு அதிகாரம் எதுவுமே கிடைக்காது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்படி தீர்மானிக்கிறது? அது தீர்மானம் என்பது ஒரு முடிவெடுப்பதாகும். அப்ப அந்த தீர்மானிக்க என்பது ஒரு மாற்று வழிகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட செயல் திட்டத்தை தேர்ந்தெடுப்பதாகும். மாற்று வழிகளுக்குள் ஏற்ற செயல் திட்டத்தை தேர்ந்தெடுப்பதாகும். அப்ப அது மாதிரி தேர்ந்தெடுக்கும் பொழுதுதான் தீர்மானித்தல் தன்மை அல்லது இயல்பை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். தீர்மானித்தல் என்பது, அதாவது தீர்மானித்தல் என்பது முடிவோட தன்மையை நம்ம ஈஸியா உணர முடியும், அல்லது அதோட இயல்பை புரிஞ்சு கொண்டு அது எப்படி செயல்படுது, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கப்பட்டது, இப்படி எல்லாம் நம்ம அதுல இருந்து நம்ம நிறைய ஒரு முடிவுகள் இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப தீர்மானித்தல் என்பது தேர்ந்தெடுத்தல் பிளஸ் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் என்பதன் பொருளாகும். அப்ப தீர்மானம் என்பது என்னது? ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி எடுக்கும் பொழுது அதுல உள்ள பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணுவது. அப்ப ஒரு மனித உறவுகள்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம் முடிவெடுக்கும் பொழுது அது ஒரு பெரிய விஷயமாக மாறக்கூடியதாக இருக்காது. அப்ப அவங்களோட தேவைகளை முழுமையாக அந்தந்த காலகட்டத்திலே அந்தந்த நேரத்திலேயே நாம் முடிவெடுக்க முடியும்.
அவங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்க முடியும். அப்ப இந்த முடிவு என்பது உடைய சிறப்பு என்னன்னா, முதல்ல ஒரு முடிவோட திட்டமிடல் தான் மிக முக்கிய காரணியாகும். இந்த திட்டமிடுதல் மூலமா தான் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். ஒரு இலக்கில நிறைய என்னது அதோடைய சார்ந்து இருக்கும். அதுல ஒண்ணா நம்ம பிரிச்சுக்கிட்டு நம்ம எடுத்தோம்னா அந்த இலக்க குவியமா இருக்கும். ஒட்டுமொத்த முடிவுகள் அந்த இடத்துல இருக்கும். அப்ப அதை பிரிச்சுட்டு நம்ம அதை பத்தி கலந்து ஆலோசித்து விவாதித்து அதுக்கு எது முன்னாடி முதல்ல எந்த எதுக்கு நம்ம முடிவெடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த அடுத்தது எதுக்கு முடிவெடுக்கணும், இந்த அடிப்படையில நம்ம முடிவெடுத்தோம்னா நம்ம மாற்று வழிகளில் ஏற்ற வழியை முடிவு செய்வது இயல்பாக இருக்கும். அப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு முடிவெடுக்கும் போது நிதானமாக அதை புரிஞ்சுக்கிட்டு அதோடைய உண்மைத்தன்மைய நம்ம ஏற்றவாறு முடிவெடுக்கும் பொழுது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப மனித உறவுகள் எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு ஆரோக்கியமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கிட்ட சொல்ற அளவுல இருக்கும். அப்ப இந்த முடிவு என்பது பல படிகளை கொண்டிருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒண்ணா எடுக்கும் பொழுதுதான் அதோட சிறப்பு அம்சங்களே நமக்கு தெரியும். அப்ப இந்த சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த முடிவுகள்ல முதல்ல தீர்மானித்தலை தேடுதல் ஆகும். அப்ப எதை தீர்மானம் பண்றது, எதுக்கு முதல்ல முடிவு கட்டுறது, அப்படி முடிவு எடுக்கும் பொழுது எந்தெந்த பிரச்சனைகளை எந்தெந்த விஷயங்களை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும், அதற்கு சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரிகளா இருக்கட்டும், உறுப்பினர்களா இருக்கட்டும், தொழிலாளியா இருக்கட்டும், யாரு அதுல இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நம்ம கலந்து ஆலோசிக்கப்படலாம். அப்படி ஆலோசிக்கப்படும் போதுதான் தீர்மானிப்பு என்பது அறிவுபூர்வமாக இருக்கும். அப்படி இல்ல ஒருதலைபட்சமா இருக்கும், சரியான தீர்வா இருக்காது. அப்ப தீர்மானிக்கும் போது ஒரு ஊக்கம் பிறக்கும். ஒரு ஊக்கம் பிறக்கும் இடத்தில் ஒரு உள்ளுணர்வு வேகமாக இருக்கும். ஒரு உள்ளுணர்வு வேகமாக இருக்கும் பொழுது அங்கு விவேகம் தேவைப்படுகிறது. ஆக தீர்மானித்தல் மேலாண்மையின் மைய பகுதியாகும். இதுதான் ஒரு மேலாண்மையுடைய நடுப்பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியில தான் மனிதர்கள் அங்கு பணியாற்றுகிறார்கள். அப்ப இந்த முடிவுகள் என்பது பல்வகை தீர்மானங்களாக இருக்குது. அந்த பல்வகை தீர்மானங்கள்ல முதல் தீர்மானத்தை நம்ம படிக்க போறோம், இப்ப பார்க்க போறோம். இப்ப இதுல இருந்து என்ன பல்வகை தீர்மானம் என்பது அடிப்படை தீர்மானங்கள். அப்ப அடிப்படை தீர்மானங்கள் என்பது தீர்மானங்களை செய்ய ஒரு ஆக்கத்திறன் வேணும். அப்ப எதை பத்தி நம்ம செய்ய போறோம், எதை பத்தி நம்ம பேச போறோம், முன்கூட்டியே அறியும் ஆற்றல். அப்ப எந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டணும்னா நம்ம எளிதாக இருக்கும், எது காலத்தோடு தேவையான ஒரு விஷயமா இருக்கிறது. அப்ப ஒரு முன்கூட்டி அறியும் திறன் ஆற்றல் எங்க மேலாண்மையில தான் உருவாகுது. அப்ப அந்த மாதிரி எடுக்கும்போதுதான் ஒரு உள்ளுணர்வு அவங்கள்ட்ட கிடைக்கும். இது நம்ம கம்பெனி, இது நம்ம தொழிலாளர்கள் அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு வரும். அப்ப உள்ளுணர்வு எங்கெல்லாம் அதிகமா இருக்குதோ அங்க விவேகம் கிடைக்கும். விவேகம் ஒரு வேலையை அதிகமா செய்யறது, எல்லாரும் சேர்ந்து செய்யறது, அந்த ஒரு ஊக்கம் அங்கதான் கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி கிடைக்கும் பொழுது இது எல்லாமே ஒரு தனி மனிதனோட உள்ள சார்ந்த விஷயமாக இருக்குது. அப்ப ஒரு மேலாண்மையோட விஷயம் எப்படி இருக்குன்னா ஒரு குறிக்கோளாக இருக்கும். எந்த நோக்கத்திற்கு ஒரு குறிக்கோள், இதுக்காக தான் இந்த முடிவு எடுக்கிறோம், இந்த பிரச்சனைக்கு தான் முடிவு எடுக்கிறோம், இது மாதிரி வரக்கூடாதுன்றதுக்கு தான் எடுக்கிறோம். அப்படி எடுக்கும் பொழுது அதோட நோக்கங்கள், அதனோட பயன்கள், அது எதை நோக்கி இலக்காக இருக்கிறது, அதோட சமூக மதிப்பீடுகள் எப்படி இருக்கிறது, அதோட நடத்தை நெறிகள், செயல் ஒழுக்கங்கள், இவற்றையெல்லாம் ஒரு நிறுவனத்துடைய முடிவுகளாக அங்க பார்க்கப்படுகிறது. அப்ப இவை எத்தனை என்னதுன்னா ஒரு நீண்டகால தீர்மானங்களாக இருக்கிறது, ஒரு நீண்டகால தீர்மானங்களாக இருக்கிறது. இரண்டாவது அன்றாட தீர்மானங்கள். அன்றாட தீர்மானத்துல ஒரு எளிய சிறிய தீர்மானங்களாக இருக்கிறது. திரும்ப திரும்ப செய்யப்படும் அன்றாட நடவடிக்கைகளை ஒத்திருக்கும். இதற்கு மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த அறிவோ ஆக்கத்திறனோ விரிவான விவாதமோ தேவையில்லை. ஆக பரீட்சையில நமக்கு தேர்வுல கேள்வி கேட்கும் போது அன்றாட தீர்மானங்கள் என்பவனை பற்றி விவரி அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இல்ல பல்வகை தீர்மானங்கள் பற்றி
கூறுக அப்படின்னு கூப்பாங்க. அப்படி அந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது ஒட்டுமொத்த பிரிவுகளையும் நம்ம எடுத்து எழுதக்கூடியதாக இருக்கணும். அப்ப இந்த பல்வேறு தீர்மானத்துல சொந்த தீர்மானங்கள் அப்படின்னு 3வதா இருக்கு. இந்த சொந்த தீர்மானங்கள் ஒரு மேலாளரின் தனிப்பட்ட முறையில் முடிவுகள் எடுப்பதாகும். அந்த முடிவுகள் ஒரு நிறுவனம் சார்ந்ததா இருக்கலாம், அல்லது அன்றைய காலத்துக்கு ஒட்டிய சில முடிவுகளா இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட முறையில் அவர் எடுக்கப்பட வேண்டிய முடிவுகளா இருக்கலாம். ஆக இது சொந்த தீர்மானங்களாக இருக்கின்றது. அடுத்தது இந்த பல்வேறு தீர்மானத்துல அமைப்பு சார்ந்த தீர்மானங்கள். அப்ப அந்த அமைப்பு சார்ந்த தீர்மானங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு நிறுவனத்தை நேரடியாக பாதிக்கிறது. அப்ப ஒரு அமைப்பா இருந்துச்சுன்னா ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது அந்த தீர்மானத்துல உண்மைத்தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கும் பொழுதுதான் நம்ம முழுமையான ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியும். அப்படி தீர்மானத்தை எடுக்கும் பொழுது இது யாருக்கு அதிக அளவில் பயன்பெற போகிறார்கள், யாருக்கு இதனால் பாதிப்பு வரப்போகிறது, அதனுடைய சூழ்நிலையை நம் ஆராய்ந்து அப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். அதுதான் அமைப்பு சார்ந்த தீர்மானங்கள். அப்ப எடுக்கிற முடிவு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தின் பொருளாதார நிலைகளையே பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஆக அந்த மாதிரி தீர்மானம் எடுக்கும் பொழுது நம்ம வல்லுநர்களையும் அங்க இருக்கிற பொறுப்புல இருக்கிற அதிகாரிகளையும் கலந்து ஆலோசி நம்ம எடுக்கணும். இப்ப அடுத்ததாக அந்த பல்வேறு தீர்மானத்துல கொள்கை தீர்மானங்கள். அதாவது இந்த கொள்கை தீர்மானம் ஒரு இப்படிலாம் செய்யணும், இப்படிதான் இருக்கணும், இந்த நேரத்துக்குள்ள வேலைக்கு வரணும், வேலை முடிஞ்சு போறதுக்கு இந்த நேரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கை தீர்மானமாக எடுக்கிறது. அப்ப அந்த தீர்மானம் செய்வதற்கான ஒரு எல்லையை வகுக்கிறது. எத்தனை பணியாளர்கள் வரணும், அந்த பணியாளர்களுக்கு எவ்வளவு நேரம் வேலை வாய்ப்பு அங்க கொடுக்கணும், நிறுவனத்துல கொடுக்கணும், அவங்களுக்கான ஊதியங்கள் எவ்வளவு, அவங்களுக்கான என்னென்ன அந்த துறையில் மூலமாக அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, சலுகைகளுக்கு என்னென்ன கொடுக்கிறோம், இதை எல்லாத்தையும் நம்ம கணக்கிட்டு இருக்கணும். அப்ப இந்த மாதிரி கணக்கிடும் பொழுது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஒரு சமயோஜன புத்தியாக அங்கு செயல்பட வேண்டும். ஏன்னா அப்பதான் ஒரு இலக்கை நோக்கி ஒரு முடிவெடுக்கிறதுக்கான ஒரு வழியாக, ஒரு இலக்கை எட்டுவதற்கான ஒரு வழியாக இந்த கொள்கை தீர்மானங்கள் உதவுது. சில நேரத்துல செயலறிவு சார்ந்த அணுகுமுறையாக இருக்கும். அப்ப அந்த செயலறிவு என்னன்னா, நம்ம ஒரு செயலை செய்யும் போது அதுல இருந்து என்ன கத்துக்கிறோம், அப்படி கத்துக்கும் போது அதுல உள்ள அணுகுமுறை என்னெல்லாம் செஞ்சோம், அதுல என்ன தவறெல்லாம் ஏற்படாம இருந்துச்சு, இல்ல என்ன செய்யும் போது என்ன தவறு ஏற்பட்டுச்சு, இதுதான் செயல் அறிவு. ஒரு செயலை நம்ம அறிவு செய்யும் பொழுது அதை சார்ந்த அணுகுமுறை ஆகும். அப்ப இந்த அணுகுமுறையில அனுபவமே மேலாண்மைக்கு முதல் ஆதாரமாக இருக்கும். அப்ப இத நீங்க கூர்ந்து கவனித்தீங்கன்னா அனுபவ மேலாண்மையை பற்றி ஒரு கோட்பாடுகளை வகுக்கிறது. அப்படி வகுக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் மிக எளிதாக தீர்வு காண முடிகிறது. அப்ப ஒவ்வொரு நிறுவனமும் என்ன பண்ணுது, செயலறிவு சார்ந்த அணுகுமுறைகளை தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுக்கும் பொழுது ஒவ்வொரு தனி மனித நடத்தையை இடைத்தொடர்பாக நாம் அணுகுமுறையாக இருக்க வேண்டும். அப்ப அதுல என்னன்னா, ஒரு தனி மனித நடத்தையை எப்படி சொல்றோம், மனிதர்களை எவ்வாறு புரிந்து கொள்கிறார்கள். மிகப்பெரிய நிறுவனம், பல ஆயிரம் தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். அப்படி வேலை செய்யும் போது அவர்கள் குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் அவர்கள் அந்த நிறுவனத்துக்குள் வருகிறார்கள், தன்னுடைய பணிகளை செய்கிறார்கள், அந்த குறித்த நேரத்துக்குள் அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். அந்த நிறுவனம் அவர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்திருக்கின்றது, அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுத்திருக்கிறது, ஊதியத்தை கொடுத்திருக்கிறது, அவருடைய பிரச்சனைகளை கேட்டு அதற்கு பதில் சொல்கிறது. அப்படி செய்யும் பொழுது ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு நடத்தையை சார்ந்ததாக இருப்பார்கள். அப்ப அந்த நடத்தையை சார்ந்ததாக இருப்பவர்களுக்கு ஒரு நிறுவனம் என்னெல்லாம் செய்ய வேண்டும், ஒரு மேலாண்மை என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். ஆக ஒரு தனி மனித
செயலாக்கத்திற்கு ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஒரு மோட்டிவேஷன், தனி மனித செயலாக்கத்தை ஊக்கப்படுத்த வேண்டும். ஏன்னா ஒரே வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த வேலையை செய்யும் போது அந்த ஆர்வத்தை அதிகப்படுத்தணும். அவங்களுக்கு என்னென்ன சலுகையெல்லாம் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும். அப்ப அவங்கள அங்கீகரிக்கணும். அப்ப அந்த மாதிரி அங்கீகரிக்கும் பொழுதுதான் அவங்க இன்னும் ஊக்கமா வேலை செய்ய முடியும். அப்படி செய்யும் போது அவங்களோட செயலை நாம் கண்டு அவங்களுக்கு நல்ல மதிப்பீடை கொடுக்கணும். அப்ப அந்த தனி மனித நடத்தையில ஒரு தொடர்பு அணுகுமுறையில அவங்களுடைய எதிர் செயல்களை ஏற்படாத வண்ணம் நாம் பார்த்துக்கணும். அப்ப எதிர் செயல ஒரு ஒரு செயல் நம்ம சரியான முறையில் அவங்களுக்கு அங்கீகரிக்கப்படல, அவங்களுடைய காது கொடுத்து நம்ம ஒரு விஷயத்தை கேட்டுக்கல, அவங்க சொன்ன விஷயத்த நம்ம தள்ளி வைக்கிறோம், அப்போன்னா அவங்கள்ட்ட இருந்து எதிர் செயல்கள் நம்ம கிட்ட வரும். அப்ப இந்த மேலாளர்களுடைய பணிகளை கொண்டு ஒரு நிறுவனம் தன்னுடைய நோக்கத்தை நிறைவு செஞ்சுக்குது, அதோட ஆசையெல்லாம் பூர்த்திக்குது, அதோட தேவைகள்லாம் எடுத்துக்குது. அது ஒரு உற்பத்தி பண்ண ஒரு பொருளை தன்னுடைய நுகர்வு கலாச்சாரத்துக்கு ஒரு பொருளை போய் கொண்டு பயனாளிகளுக்கு கொண்டு சேர்க்குது. ஆனா அந்த மாதிரி சேர்க்கிற இடத்துல அங்க பணியாற்ற தொழிலாளர்களுக்கு தன்னுடைய மேலாளர்கள் அவங்களுக்கு நல்லவித ஆலோசனைகளையும் நடத்தை நெறிமுறைகளையும் அவங்களோட பிரச்சனைகளையும் காது கொடுத்து கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுதுதான் அங்க ஒரு குழு ஏற்படும், ஒரு கூட்டு குழு ஏற்படும். சில இடம் கூட்டு குடும்பங்கள் சொல்லுவாங்க, சில இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்டு பணியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கூட்டு பணியாளர் என்பது ஒரு குழு நடத்தை அணுகுமுறையாகும். இந்த குழு நடத்தை அணுகுமுறை என்பது சமூகவியல், சமூக உளவியல் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்துள்ளதை குழு நடத்தை அணுகுமுறையாக பார்க்கப்படுகிறது. அப்ப சமூக உளவியலும் சமூகவியலும் ஒரு குழு நடத்தையை மிக உன்னதமாக எடுத்து செல்கிறது. அப்ப குழு நடத்தை அணுகுமுறை இக்காலகட்டத்திற்கு மிக மிக அவசியமாக இருக்கப்படுகிறது. அப்ப பணியாளருடைய செயல் நடத்தையை மிக எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது, அவர்களுக்கு என்ன தேவையான உதவிகளை செய்ய முடிகிறது. ஆக ஒரு குழு நடத்தை அணுகுமுறையில் செயல்பாட்டை நாம் வடிவமைத்து அதை விரைவுபடுத்தவும் அதை இயக்கவும் கட்டுப்படுத்தவும் நமக்கு அணுகுமுறை தேவைப்படுகிறது. இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடைபெறுகின்ற ஒரு செயலாக இருக்கின்றது. அப்படி என்றால் முடிவெடுக்கும் கொள்கையே ஒரு அணுகுமுறையாகும். அப்ப இந்த முடிவு எப்படி எடுக்கிறாங்க? ஒரு விவாதத்தின் வழியே அமைந்துள்ளதே முடிவல்ல. அதாவது ஒரு விஷயத்த காரசாரமா பேசுறது, பேசி முடிச்சுட்டு அப்படியே போயிடுறது, அது பேரு முடிவு கிடையாது. அப்ப முடிவெடுத்துல இருந்து ஒரு செயலை தாங்கி இருக்கணும். ஒரு செயல்ல அவங்களோட பங்கு இருக்கணும். அப்ப எடுக்கும் பொழுதுதான் செல்வாங்கின் மேலாண்மையாக இருக்கும். அப்ப ஒரு மேலாளர் முடிவெடுத்தால் மூலமே செயல்படுவதாகும். அப்ப அவங்களுக்கு கீழே பணியாளர்களுக்கு ஒரு செயலாளர் இருப்பார், ஒரு பொறுப்பு அதிகாரி இருப்பார். அவரு அவங்களோட பிரச்சனைகளை, அவங்களுக்கு என்ன தேவைகளை அதை கேட்டு சொல்லி அதன் மூலம் அவர்கள் முடிவெடுக்கிற அணுகுமுறையை ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தும் போதுதான் ஒரு நிறுவனம் என்பது பல பகுதிகளை கொண்டதா இருக்கும், பல பிரிவுகள் இருக்கதா இருக்கும், பல பிரிவுகளை சில உட்பிரிவுகள் இருக்கும். இவை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த முடிவு முறை. அப்ப அந்த மாதிரி எடுக்கும் பொழுதுதான் அந்த ஒற்றுமை தன்மை, ஒரு தொழிலாளருடைய வேற்றுமை இல்லாத ஒரு இடத்தை நம்ம பார்க்க முடியும். அப்ப ஒவ்வொரு முறைக்கும் துணை முறைமைகள் இருக்கும். இவை ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லையும் இருக்கும். அப்ப சூழலுக்கேற்ப மாற்றத்தக்க அல்லது மாற்றக்கூடிய வகையிலும் இருக்கும். இதெல்லாம்
ஒரு முறைமையினுடைய அணுகுமுறையாக இருக்கும். இப்ப இந்த அணுகுமுறையில ஒரு முறைமையை வெளிப்படையாகவோ ஓப்பனா அப்படி சொல்லலாம், அல்லது ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத வகையில் அப்படியும் சொல்லலாம், அல்லது ஊக்கம் இல்லாதமாக இருக்கலாம், டைனமிக்கா இருக்கலாம். இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு தேக்கமுற்றதாக இருக்கும். எங்கோ ஒரு விஷயத்தை போய் தேங்கி நிற்கும், இல்ல எந்த பிரச்சனையும் முடிவு காண முடியாது, இல்ல சரியான பணியாளர்கள் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி முறைமை என்ன பண்ணுது, சில விஷயங்கள்ல நமக்கு பிரிச்சு சொல்லுது. அப்படி பிரிச்சு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயம் அப்ப எங்கெல்லாம் தேக்க நிலை ஏற்படுது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு இடுபொருள்கள் இன்புட்ஸ், அதுல அவுட்புட்ஸ்ன்றது செயல் பொருள்கள். இந்த மூணுமே நம்ம கிட்ட, அதாவது தேக்கமற்றதாகவோ அல்லது இடுபொருளாகவோ அல்லது செயல்பொருளாகவோ, இந்த மூணுமே நம்மள்ட்ட இருக்கும் பொழுது ஒரு முறைமையோட அணுகுமுறையில சில பிரிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த பிரிவுகள் என்பது முதல்ல திட்டமிடுதலா, எந்த ஒரு செயலா இருக்கட்டும் அது திட்டமிடல் இருக்கும். அந்த திட்டமிடுதலை பயன்படுத்தி தான், அதோட வழியில தான் அதோட அமைக்கணும், ஆர்கனைசேஷன் அமைக்கணும். அந்த திட்டத்துக்கு ஏற்பதான் அமைக்கணும். அதுக்காக நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்களை நியமிக்கணும். இந்த பொறுப்பாளருக்கு மேல ஒரு இயக்குனர்களை கண்ட்ரோல் பண்ற ஆளை நம்ம நியமிக்கணும். அப்ப இவங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்துதல், இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது, இந்த செயல்கள் தான் ஒரு முறைமை அணுகுமுறையின் பிரிவுகளாக இருக்கிறது. அப்ப பாயிண்ட் நம்பர் 1, திட்டமிடுதல், அமைத்தல், நியமித்தல், இயக்குதல், கட்டுப்படுத்துதல் மற்றும் ஒருங்கிணைத்தல். அப்ப இவை எல்லாம் ஒன்னா இருந்துச்சுன்னா ஒரு முறைமையின் அணுகுமுறை எப்படி இருக்குன்னா மிக தெளிவா இருக்கும், செயல்படுறதுக்கு ஈஸியா இருக்கும், ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியா முடிவெடுத்து செய்யறதுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பும் இருக்கும். அப்ப ஒரு முறைமையோட அணுகுமுறை அப்படின்னு பார்க்கும்போது அது ஆங்கிலத்துல சிஸ்டம் தியரி அப்படின்னு சொல்லுவார்கள். இப்ப ஒரு மேலாண்மையுடைய இன்புட்ஸ், அதாவது இடுபொருள், அது ப்ராக்ரஸ், அதாவது செயலா இருக்கணும். இந்த செயல் செய்பொருளா இருக்கணும், அதாவது அவுட்புட்டா இருக்கணும். ஒரு நிறுவனம் இருக்குது, ஒரு நிறுவனத்துல ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது, அந்த பொருளுக்கு மூலப்பொருளால் ஒரு பொருள் உற்பத்தி ஆகி அந்த பொருள் எந்தெந்த ஊருக்கெல்லாம் அனுப்பணும், எங்கெல்லாம் அனுப்பணுன்றத ஒரு செயலா, ஒரு பொருள் உற்பத்தி ஆகிற இடம் தான் செயல். அந்த செயல் என்ன இருக்கணும், அந்த நிறுவனத்தை விட்டு அந்த பொருள் வெளியில போகணும். அப்படி ஒரு பொருள் வெளியில போயிடுச்சுன்னா அதை நுகர்வோர்கள் அந்த பொருளை வாங்கணும். அப்படி வாங்கும் பொழுது அந்த பொருள்ல விலை அதிகமா இருக்குது, தரம் குறைவா இருக்குது, இல்ல சுவை குறைவா இருக்குது, இப்படி சில காரணங்கள். இல்ல மற்ற பொருளை விட இந்த பொருள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப தரமா இருக்குது, விலை குறைவா இருக்குது அப்படின்னா பொருள் அதிகமா அந்த இடத்துல விற்கும். இல்ல மற்ற பொருளை விட இந்த பொருள் தான் அதிகமா இருக்குது, விலை அதிகமா இருக்குது, தரம் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல, ஆனா மக்கள் மத்தியில நல்ல பேரும் இல்லை அப்படின்னா என்ன இருக்கு, அந்த பொருள் சரியான முறையில் விற்கப்படாது. அப்ப ஒரு மார்க்கெட், ஒரு சூழலை எப்படி சொல்றாங்க, அந்த டிமாண்ட், அது எதிர்பார்ப்பு, வாங்கும் சக்தி அந்த பொருள் மீது அதிகமா இருந்துச்சுன்னா அங்க அந்த பொருள் மேல என்ன இருக்கும், எல்லாரும் அதே பொருள் வாங்குவாங்க. அப்ப இந்த சூழலை தான் உற்பத்தியை பன்முகப்படுத்தும், அதிகப்படுத்தும். இல்ல இந்த மாதிரி ஒரு சூழலை, ஒரு அவுட்புட்ல கிடைக்கிற ரிசல்ட்டை வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க, செய்பொருள்ல இருக்கிற ஒரு முடிவை வச்சுட்டு என்ன பண்றாங்க, தன்னுடைய சூழலை மாத்திக்கிறாங்க. ஒரே பொருளுக்கு பல்வேறு நிறுவனங்கள் இருக்குது, போட்டி போடுது. அந்த போட்டியில இவங்க எவ்வளவு தூரத்துக்கு உன்னதமாக கலந்துக்க முடியுது. அப்படி கலந்துக்கும் பொழுது அவங்களுடைய பொருட்களை இல்ல மக்கள் வாங்கும் சக்தியை எந்த அளவுக்கு அதிகப்படுத்துறாங்க, தன்னோட உற்பத்தியில தன்னை தொழிலாளர்களுக்கு எவ்வளவு ஊக்கப்படுத்துறாங்க, எந்த அளவுக்கு ஊதியம் கொடுக்கறாங்க, என்னென்ன சலுகைகள் கொடுக்கறாங்க,
அப்ப அதன் மூலமாகத்தான் இந்த இடுபொருள் ஒரு செயல்பொருளாக மாறுகிறது, அங்க செயல்படுகிறது. அந்த செயல்படும் பொருள்தான் செய்பொருளாக இந்த சமூகத்துல சந்தையில விற்கப்படுகிறது. ஆக இந்த 4 காரணங்கள் ஒரு முறைமை அணுகுமுறையை, அதாவது சிஸ்டம்ஸ் தியரியை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. உதாரணத்திற்கு ஒரு அரசு ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. அந்த எடுக்கப்படும் பொழுது ஒரு பொருள் விலைவாசி அதிகமாக ஏற்படுகிறது. அதை உடனே அரசாங்கமும் என்னது சுற்றறிக்கையில சொல்லிடுறாங்க, இந்த பொருள் தவிர்க்க முடியல, விலைவாசி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த பொருள் மக்கள் மத்தியில் அந்த விலைவாசியை அவங்க ஏத்துக்கல, அவங்க எதிர்க்கிறாங்க, அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க, இல்ல எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க, இல்ல போராட்டங்களை ஏற்படுத்துறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழல் ஏற்படும் போது அரசு அதை கவனிக்கணும். உடனே அதுக்கான நடவடிக்கைகளை அந்த அதிகாரிகள், மூத்த அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, கடகடன் எடுத்து அதை அரசுக்கு கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகும் பொழுதுதான் அந்த பொருளை நம்ம விலையை குறைக்க முடியும். அப்ப அந்த இடத்துல சொல்ற இடத்துக்கு அந்த அதிகாரிகள் அதை அரசுக்கு விளக்கமா சொல்லணும். என்ன காரணத்தால் மக்கள் இருக்கிறாங்க, எந்தெந்த செயல்பாடுகளால் நமக்கு இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு, இதை குறைக்கிறதுக்கு, இதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன முறைகள் நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கு, இல்ல ஒரு குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயிச்சு அதுக்குள்ள நாங்க எல்லாத்தையும் மாத்தி கொடுத்துடுறோம் அப்படின்னு மக்கள் மத்தியில ஏதாவது சொல்ல முடியுதா, இல்ல சற்று விலையை குறைக்க முடிகிறதா? இது பெரிய விஷயத்துல மக்கள்கிட்ட ஒரு பெரிய அணுகுமுறையை ஏற்படுத்தும். அப்ப இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லிட்டு இருக்க காலகட்டத்துல செஸ்டர் பெர்னார்ட் அப்படின்னு 1886 முதல் 1966 வரையும் அவர் இருந்தாரு. அவங்களோட காலகட்டத்துல இந்த மனித தன்மைகளை ரொம்ப அழகாக ஒரு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தார். அதாவது முடிவெடுத்ததில் செயல்பாங்கு அப்படின்ட்டு. இந்த முடிவெடுக்கும் பொழுது எப்படியாப்பட்ட முடிவுகள் நம்ம எடுக்கணும்னா, அதாவது ஒரு உணர்வு பூர்வமாக தான் ஒரு முடிவு எடுக்கணும். அப்ப உணர்வுபூர்வமாக ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அப்ப ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிட்டு ஒரு முடிவு எடுக்கும் பொழுது நம்மளால எல்லா விஷயங்களும், அதில் ஏற்படுற எல்லா விஷயங்களையும் உள்வாங்கிக்கிட்டு எடுக்கும் பொழுது அதுல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. அப்ப இதுல ஒரு அமைப்பு தொடர்கள் முதல்ல நம்ம பார்த்தோம், முறை சார்ந்த அமைப்புகள், முறை சாரா அமைப்புகள் அப்படின்னு ஒரு விஷயத்த இவங்க கோடிட்டு காட்டுறாங்க. அப்ப முறை சார்ந்த அமைப்புகள் அப்படின்னா அந்த முறை சார்ந்த அமைப்புகள்ல நம்மள்ட்ட என்ன கிடைக்குன்னா, ஒரு அதிகாரம் இருக்கும், ஒரு பதவி இருக்கும். ஒரு பதவி மூலம் ஒரு செயலை ஈஸியா செய்ய முடியும். ஒரு பதவியில் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே சில பணியாளர்கள் இருப்பாங்க. அப்ப செயல்படுத்துறதுக்கும் சிலர் இருப்பாங்க. அப்ப இந்த அதிகாரம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க ஒரு பொறுப்பு இருக்கும். எங்கெல்லாம் பொறுப்பு இருக்கோ அங்க பொறுமையும் இருக்கும். அப்ப அதிகாரமும் பொறுப்பும் இருக்கிற இடத்துல பணிகள் நடைபெறும். அந்த பணிகள் மெதுவா இருக்கலாம், வேகமா இருக்கலாம், இல்ல அது ஊக்கப்படுத்தி என்ன அதிகப்படுத்தலாம். இப்படி ஒரு வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். அதுதான் முறை சார்ந்த அமைப்புகள் என்பதை முதலில் அவர் எடுத்துக்கொண்டார். அதே மாதிரி இதே மாதிரி கருத்துக்களை மாஸ்லோ ஆப்ரஹாம் அவரு இந்த மனித தன்மையை பற்றி ரொம்ப அழகா சொல்றாங்க. இவங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு வரிசைப்படி சொல்றாங்க. அதாவது எல்லாரும் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது ஒரு நிறுவனம்னா எப்படி இருக்கணும், ஒரு துறைனா அப்படி இருக்கணும், ஒரு முடிவுனா எப்படி எடுக்கணும், ஒரு அமைப்புனா என்ன மாதிரி செயல்படணும். ஆனா இது எல்லாம் செயல்படுறதுக்கு மிக முக்கியமாக யார் இருக்கணும்னா ஒரு மனுஷன் இருக்கணும். அப்ப இவர்தான் ஒரு மனிதாபிமான உளவியல் தந்தையாக பார்க்கப்படுகிறார். யாரு? மாஸ்லோ ஆப்ரஹாம். அப்ப இந்த மாஸ்லோ ஆப்ரஹாம் சொல்ற கருத்து என்னன்னா,
மனித தேவைகளை நாம் உணர வேண்டும். மனித தேவைகள் என்பது நாம் அவர்கள் உணரும் போதுதான் நம்ம அறியப்பட போகிறோம். அப்படி அறியப்படும் போதுதான் சில காரண கூறுகள் நமக்கு தெரிய வருகிறது. அப்படி சில காரண கூறுகள் தெரியும் பொழுதுதான் அந்த மனித தன்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்ப ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு கோட்பாட்டை மாஸ்லோ ஆபிரகாம் சொல்லியிருக்காங்க. இது தனி மனித ஒழுக்கத்துக்கும் சரி, இது ஒரு நிறுவன வளர்ச்சிக்கும் சரி, ஒவ்வொரு துறைக்கும் வளர்ச்சிக்கும் சரி, இந்த கோட்பாட்டை இன்றும் உலகம் அதை நடைமுறைப்படுத்துகிறது. அப்ப இவங்க சொல்ற அந்த மாஸ்லோஸ் வரிசைப்படி முறைமை தேவைகள் கோட்பாடுனா என்னன்னா, முதல் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, சைக்காலஜிக்கல் நீட், அதாவது உடல் ரீதியான தேவைகள். ஒரு தனி மனிதனுக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்கணும்? அடிப்படையா உண்ண உணவு, இருக்க வீடு, உடுத்த உடை, இந்த சூழலை முதல்ல அவனுக்கு நிவர்த்தி பண்ணணும். அப்ப இந்த சூழல் ஏற்படும் பொழுதுதான் ஒரு தனி மனிதனால ஒரு கல்வி கற்க முடியும். ஒரு கல்வியால தான் அவன் சிறந்து வாழ முடியும். ஒரு சிறந்த வாழ்க்கையால தான் அவனால ஒரு நிறுவனத்துல போய் வேலை செய்ய முடியும். அப்ப இந்த சூழலை உருவாக்குவது என்னன்னா, உடல் ரீதியான தேவைகளை நாம் நிவர்த்தி செய்வது. அப்படி நிவர்த்தி செய்யும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. தன் குடும்பத்தை பாதுகாக்கணும், நம்ம நிறுவனத்தை பாதுகாக்கணும், நான் வேலை செய்யற இடத்துல பாதுகாப்பா இருக்கணும், செக்யூரிட்டி நீட்ஸ். அப்ப எனக்கு பாதுகாப்பு தேவை இருந்துச்சுன்னா என்னால முழு சுதந்திரமா வேலை செய்ய முடியும், முழு சுதந்திரமா என் குடும்பத்தோட இருக்க முடியும். என்னோட தேவைகள் ஒவ்வொன்றையும் நான் அறிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையா என்னால செய்ய முடியும். அப்ப என்னுடைய பாதுகாப்பு மிக பெரிய அளவில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப என்னுடைய தேவை, அடிப்படை தேவைகள் முடிஞ்சிச்சுன்னா என்னோட பாதுகாப்பு தேவையை நோக்கி நான் செஞ்சுட்டு இருப்பேன். சில பேரோட பாதுகாப்பு தேவையை அதிகம் என்ன இந்த சமூகம் என்னை அங்கீகரிக்கணும், என்னை மதிக்கணும், அப்ப என் மேல் கருணை காட்டணும், அன்பு காட்டணும் அப்படின்னு சொல்றது. லவ் நீட்ஸ், அன்பு தேவைகள். அப்ப இங்க என்ன நிறுவனத்துல வேலை செய்யறாரு, இந்த நிறுவனத்துல, ஓ இந்த நிறுவனமா, என்னவா இருக்கிறீங்க, நான் இந்த மாதிரி இருக்கிறேன், நான் அங்க மேனேஜரா இருக்கிறேன், இல்ல கிளர்க்கா இருக்கிறேன், இல்ல அந்த நிறுவனத்துல இந்த செக்ஷன்ல வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஓ அப்படியா, ரொம்ப நல்லது. அப்ப இந்த சமூகம் எதை அங்கீகரிக்கிறது? அவங்களோட வேலையோட அதிகாரத்தை, அதோட பதவிய, அந்த நிறுவனத்தையே அவங்க அங்கீகரிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி அங்கீகரிக்கும் போது, அங்க பணியாற்றும் பொழுது அங்க என்ன விதமான சூழல்கள் இருக்கிறது? ஒரு அடிப்படை தொழிலாளர் இருந்தவருக்கு தன்னோட தேவைகள் பூர்த்தியாகும் பொழுது நம்ம அந்த இடத்துக்கு போக கூடாது. அந்த இடத்துல இருந்து இத்தனை வருஷம் வேலை செஞ்சு உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகி இந்த இடத்துக்கு வாங்க. அப்ப ப்ரொமோஷன் ஆகி கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு சம்பளத்தில் உயர்வு கிடைக்கிறது, பல்வேறு சலுகைகள் கிடைக்கிறது, இன்கிரிமெண்ட் கிடைக்கிறது. அப்ப அது மூலமாக அவங்க சமூகத்துல மிகச்சிறந்தவர்களா மாறக்கூடியவர்களா இருக்காங்க. அப்ப இதெல்லாம் மாறும் பொழுது அவங்க அடிப்படை தேவைகள் முழுசா பூர்த்தியாகி அவங்க சேமிக்க தொடங்குறாங்க. ஒரு உன்னதமான வாழ்க்கைக்கு வழிவகுக்குது. அப்ப இதெல்லாம் எதுன்னா, அவங்கள நம்ம என்னது, அன்பு தேவைகளை அங்கீகரிக்கிறோம், எல்லாராலும் பாராட்டப்படுறாங்க. ஒரு தொழிலாளிய ஒரு தொழில் நிறுவனம் ஊக்கப்படுத்துறது, உற்சாகப்படுத்துறது, பதவி உயர்வு கொடுக்கிறது, இல்ல அவங்களுடைய சம்பளத்தை, ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கிறது, இல்ல அவங்களுக்கு படிக்கிறதுக்கு, இல்ல அவங்களுடைய உடல்நலத்துக்கு ஒரு மருத்துவமனையா இருக்கட்டும், கல்வி நிறுவனமா இருக்கட்டும், இல்ல சில பேங்க்ல லோன் கொடுக்கிற அந்த மாதிரி இதா இருக்கட்டும், இதெல்லாம் சில பணியாளர்களுக்கு செய்யும் பொழுது அந்த நிறுவனத்தின் மீதே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பற்று இருக்கும். அந்த பற்று தான் அவர்களை அதிக அளவு ஊக்கப்படுத்தும். சில பணியாளர்கள் லீவே போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எது தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம்னா, என் நிறுவனம், என்னுடைய பணி என்றது மட்டும்தான். அப்ப அந்த பணியில அவங்க செஞ்சு அவங்க
ஒரு மூத்த அனுபவம் மிக்க நுட்பத்தை சார்ந்த ஒரு பணியாளராக மாறி போயிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி மாறும்பொழுதுதான் அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு பதவி உயர்வு. இத்தனை வருஷம் வேலை செஞ்சிருக்கிறேன், இந்த இடத்துல இருந்து இந்த அளவுக்கு மாறி இருக்கிறேன், அதுக்கு என்னுடைய நிறுவனம் தான் எனக்கு முக்கியம். நான் அடிப்படை சம்பளத்தில் எப்படி வந்திருந்தேன், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னை ஊக்கப்படுத்தி எனக்கு கத்துக் கொடுத்து என்னை என்னவா இருக்காங்க, இந்த இடத்துக்கு கொண்டு வர வச்சிருக்கிறாங்க. இது ஒரு தொடர் நிகழ்வாவே நடக்கும். அதுக்கு பேரு பதிப்பு தேவைகள், எஸ்டீம்ஸ் நீட்ஸ் சொல்லுவாங்க. தன்னுடைய முத்திரைகளை, தான் எடுக்கிற முடிவுகளை அங்க செயல்படுத்த முடியுது. இது மாதிரி முடிவுகள், எத்தனையோ பேர் முடிவுகள் கேட்டு நம்ம செயல்பட்டு இப்ப அந்த முடிவு நாம எடுக்கும் பொழுது நாம் எவ்வாறு செயல்படுகிறோம், அதோட அனுபவம் என்ன? அப்ப அந்த அனுபவத்தின் மூலமாக அங்க இருக்க பணியாளர்களை எப்படி ஒருங்கிணைக்கிறோம், எப்படி ஒருங்கிணைத்தது மட்டுமல்லாமல் எவ்வளவு ஒரு தொடர்பில் இருக்கிறோம். தொழிலாளிக்கும் மேலாண்மைக்கும் ஒரு தொடர்பு எங்கே உருவாகிறது. அப்படி உருவாகும் பொழுதுதான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு உற்சாகம் பிறக்கும். அந்த உற்சாகம் எப்படி உற்சாகமா இருக்கும், அவன் தகுதி அடிப்படையா இருக்கும். அப்ப அந்த தகுதி என்பது என்னன்னா, அவனோட தன்னம்பிக்கை அதிகப்படுத்தும். அந்த தன்னம்பிக்கையில தான் அவனோட குறிக்கோள், இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இல்ல சேமிக்கணும், இப்படி சில விஷயங்களை அவன் குறிக்கோள் அடிப்படையில அவன், ஏன்னா நிறுவனம் அப்படிதான் இருக்கிறதுனால அந்த நிறுவனம் தன்னை மாற்றக்கூடியதாக இருக்கும். எப்பெல்லாம் அவனுக்கு குறிக்கோள் வந்துருச்சோ அப்ப திறமைக்கான பிறப்பிடமாக, திறமையை சார்ந்து ஒரு நுட்பத்தை தெரிஞ்சுட்டு மேல மேல தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த பதவிக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலையை அவனால உருவாக்க முடியும். அப்ப ஒரு மேலாண்மை என்பது ஒரு அடிப்படை கோட்பாடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அடிப்படை கோட்பாடுகளாக பிரிக்கப்படும் பொழுதுதான் நமக்கு செல்ஃப் ஆக்சுவலேஷன் நீட்ஸ், அதாவது தன்னிறைவு தேவைகள். நான் இந்த நிறுவனத்தோட மேனேஜர் ஆகணும், இந்த நிறுவனத்தோட எம்டி ஆகணும், மேனேஜிங் டைரக்டர் ஆகணும், இல்ல இந்த நிறுவனத்தோடைய ஒரு புதிய கிளைக்கு நான் தான் பொறுப்பாளராக இருக்கணும், இல்ல இந்த டிபார்ட்மெண்ட் இது எனக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட், இதை நான் தான் எடுத்து என்ன பண்ணும், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டா நான் மாத்தணும். இந்த மாதிரி தன்னிறைவு தேவைகளை அங்க கொடுக்க முடியும், ஏற்படுத்த முடியும். அந்த பணியாளர்கள் அதை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த வேலைகளை செய்ய முடியும். சில இடத்துல சொல்லியிருப்பாங்க, இத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட சர்வீஸ் அடிப்படையில அங்க அந்த சர்வீஸ் என்ன இருக்கும், நேரத்துக்கு வந்திருக்கணும், உங்களோட வேலைகளை கரெக்டா செஞ்சிருக்கணும், அடுத்தது நல்ல எல்லா விஷயத்திலையும் தான் பங்கு கொள்ளணும், அது நிறுவனத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒரு உன்னதமான ஒரு மனிதனா இருக்கணும். இப்படி பல விஷயங்களை ஒரு நிறுவனத்துக்குள் இருந்து ஒரு நிறுவனத்தை வளப்படுத்துறது மட்டுமல்ல, தன்னையும் வளப்படுத்தணும், தன்னை சார்ந்து இருப்பவர்களையும் வளப்படுத்தணும். அப்ப இந்த மாதிரி வளப்படுத்தும் போதுதான் மனிதவள மேம்பாடு மிக உயர்ந்த அளவுல போகும். அத ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் நமக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப மனிதவள மேம்பாடு வளர்றதுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அது காலம் சார்ந்த ஒரு முடிவாக இருந்திருக்கு. அப்ப மாஸ்லோட வரிசைப்படி பாத்தீங்கன்னா, ஒரு முறைமை தேவை கோட்பாட்டுல ஒரு 5 வகையாக பிரிக்கிறாங்க. இதுதான் அடிப்படை, இது இருந்தாதான் நம்ம அடுத்ததுக்கே வர முடியும். அப்ப உடல் ரீதியான தேவைகள், சரியா நமக்கு கொடுத்தாதான், அதை வாங்கி பயன்பெற்றாதான் நம்ம அடுத்த தேவைகளை நோக்கி நம்மளால வர முடியும். அப்ப அரசாங்கம் அப்படிதான் இருக்கு. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் என்ன பண்ணுது, அரசாங்கம் என்ன பண்ணுது, அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்யுது. அப்ப அடிப்படை தேவை நிவர்த்தி செய்வதற்கு சிலருக்கு கல்வி மூலம் ஒரு பொருளாதாரத்தை வளப்படுத்துகிறாங்க. ஒரு பொருளாதாரத்தை வளப்படுத்தும் பொழுது அவங்களுடைய உயர்ந்த நிலை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதுதான் ஒரு மனித வளத்துடைய ஒரு தொடர் வளர்ச்சி குறியீடாக இருக்கிறது. ஆக ஒரு உடல் ரீதியான தேவைகளை நாம் முழுமைப்படுத்தும் பொழுது அங்கு ஒரு பாதுகாப்பு தன்மைகள் ஏற்படும். ஒரு பாதுகாப்பு தன்மை கிடைக்கும் பொழுதுதான்
அதற்கான அன்பு தேவைகள் நமக்கு கிடைக்கும். ஒரு அன்பு தேவைகள் கிடைக்கும் பொழுதுதான் நமக்கு பதிப்பு தேவைகள் நமக்கு கிடைக்கும். கடைசியா செல்ஃப் ஆக்சுவலேஷன் அது கிடைக்கும். ஆக ஒரு நடத்தை அமைப்பு மற்றும் சமூக உளவியல் பார்வையில் நாம் எவ்வாறு ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அணுகுகிறோம் என்பதை ஒரு மாஸ்லோ அழகாக தன்னுடைய கருத்துக்களால் எடுத்துரைக்கின்றார். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் செஸ்டர் பெர்னார்டு பாத்தீங்கன்னா ஒரு உணர்வுபூர்வமா தான் ஒரு விஷயத்தை சொல்ல முடியும்னு சொல்லியிருக்கிறார். அப்ப செஸ்டர் பெர்னார்டுடைய மேலாண்மை கருத்துக்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, நீங்க அமைப்பு தொடர்கள் முறைச்சாராத விஷயத்தை நம்ம எடுத்து சொல்லணும். அதே மாதிரி முறைமை அணுகுமுறை சிஸ்டம், ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு அமைப்பு முறை இருக்குது, ஒரு செயல்பாடு இருக்குது. அந்த செயல்பாடுகளை எப்படி நடைமுறைப்படுத்துவது? ஒரு அரசாங்கம் கொரோனா காலகட்டங்களில் அனைவருக்கும் அடிப்படை தேவைகளுக்கு பூர்த்தி செய்தது. உணவு நுகர்பொருள் வாயிலாக அடிப்படை உணவுப் பொருட்களை வழங்கியது. அப்ப அந்த வழங்கும் பொழுது, ஏன்னா எந்த மக்களும் வீட்டை விட்டு வெளில வர முடியாத சூழல், யாருக்குமே தொழில் இல்லை, தொழில் இல்லாதனால கையில வருமானம் இல்லை. இத்தனை பொருட்களையும் அந்த குடும்பத்துக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்கியது. அந்த உணவுப் பொருட்கள் மக்கள் மத்தியில் அதை கொடுத்து, அதுல அரசாங்கத்துக்கு என்ன விதமான ஃபீட்பேக் கிடைச்சிருக்குன்னா, நல்ல பொருள், கரெக்டான நேரத்தை கொடுத்தாங்க, நல்லா கஷ்டப்பட்டிருப்போம். அப்ப இது மாதிரி கொடுக்கறதுக்கு மிக முக்கியம் என்னன்னா, அதாவது நடுத்தர மக்களை விட ஒரு குக்கிராமத்துல அன்றாட உழைச்சி அதுல இருந்து ஊதியத்தை பெறக்கூடியவர்கள், ஒரு அமைப்பு சாரா உள்ள ஒரு தொழிலாளர்கள், அந்த மாதிரி தொழிலாளர்கள் நம்ம நாட்டுல அதிகம். அப்ப அவங்களுக்கு தொழிலே கிடைக்கல, ஊரை விட்டு வெளியில போக முடியல. அப்ப அரசாங்கம் எடுக்கிற சில கொள்கை முடிவு அந்த மக்களை பாதுகாத்துச்சு. அதுக்கு நிதியை ஒதுக்கி அந்த பொருளை வாங்கி அது ஒரு துறை வாயிலாக அனைவருக்கும் கொடுக்கப்படுறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது அந்த பொருளை வாங்கி அனுபவிச்சு மக்கள் என்ன பண்ணுது? தன் நன்றியை செலுத்துது. ஆக இந்த பொருள் பத்தல, இல்ல இந்த பொருள் இன்னும் கொஞ்சம் கொடுத்திருக்கலாம், இப்படி கூட சில ஆலோசனைகளோ கிடைச்சிருக்கலாம். ஆக ஒவ்வொரு விஷயமும் சரி, ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு விஷயத்தை, ஒரு சட்டம் கொண்டு வராங்க, இந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னு வச்சுங்களேன். அந்த சட்டத்தை கொண்டு வரும் பொழுது இந்த நோக்கத்திற்காக தான் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை செயல்படுத்தும் போது ஒரு எதிர்வினையை விளைவிக்குது, அல்லது அது முழுமையா செயல்படுத்தணும்னா அதோட ஃபீட்பேக் என்னது? என்ன சூழல்கள்ல எதிர்மறையான கருத்துக்கள் அரசாங்கத்தை திருப்பி போகும், அதை சார்ந்துதான் நாம ஒரு முடிவெடுக்க முடியும். அப்ப இந்த முடிவெடுக்கிற அணுகுமுறையில சில மாற்றங்களை ஏற்படுத்துது. அப்ப முறைமை அணுகுமுறையுடைய பிரிவுகளாக மொத்தம் ஒரு 6 பிரிவுகளை நம்ம சொல்றோம். அது என்னன்னா, ஒரு திட்டமிடுதலா இருக்கட்டும், இல்லது ஒரு திட்டமிட்டதை ஒரு சரியான முறையில் செயல்படுத்ததா இருக்கட்டும், அப்படி செயல்படுத்தும் போது அதற்கான உயர் அதிகாரிகளா இருக்கட்டும், அதுக்கான பொறுப்பான அதிகாரிகள் நியமிக்கிறதா இருக்கட்டும், இல்ல இந்த அதிகாரிகளுக்கு மேல் அதிகாரிகளாக ஒருத்தரை வச்சு இயக்கிறதா இருக்கட்டும், இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த தொழிலாளர்கள், அவங்க நியமிக்கிற அதிகாரிகள், இயக்குநர்கள், இவங்கெல்லாம் கட்டுப்படுத்துற ஒரு துறை இருக்கும். இதெல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும். அப்படி ஒருங்கிணைக்கும் போதுதான் முறைமையின் அணுகுமுறைகள் பன்மடங்காக பயனளிக்கும் அப்படின்னு நினைக்காது. அப்ப ஒரு கேள்வியில முறையின் அணுகுமுறைகளை வெவ்வேறு அப்படின்னு கேட்டா இந்த 6 விஷயத்தையும் நாம சொல்ல தெரியணும். அப்ப முறையின் அணுகுமுறையில மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் இருக்கும். அந்த 10 பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பல பகுதிகளையும் உட்பகுதிகளையும் ஒருங்கிணைத்து
ஒரு குறிப்பிடத்தக்க நோக்கத்திற்காக ஒரு முறைமை அணுகுமுறை ஏற்படுத்தப்பட்டது. அப்ப என்னன்னா, பல பகுதியில ஒண்ணா இணைச்சு, அதுல இருக்க சின்ன சின்ன பகுதியிலும் இணைச்சு, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை இந்த விஷயத்துக்காக தான் நாங்க இப்படி செய்யறோம். இப்ப கொரோனா வந்த பொழுது அரசாங்கம் சொல்லுச்சு எல்லாரும் ஊசி போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் ஊசி போடணும்? நம்முடைய பாரத பிரதமர் பேசினாங்க, முதலமைச்சர் பேசினாங்க, அப்புறம் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர்கள்லாம் பேசினாங்க. மக்கள் மத்தியில மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. அப்படி ஏற்படுத்தும் போதுதான் ஒரு செயலை ஒரு துறை விரைவாக செய்ய முடியும். அதன் மூலம் மக்கள் நிறைய பேர் பயனடைஞ்சாங்க. முதல்ல பயந்தாங்க. அதுக்கு முன்னால அந்த பயத்தை போக்குன பிறகு ஒவ்வொருத்தரா என்ன பண்ணிக்கிட்டாங்க, தானே முன் வந்து என்ன பண்ணாங்க, போட்டுக்கிட்டு ஒரு ஊசியில 2 ஊசி போட்டுக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சமூகத்திலேயே இப்படி ஒரு செயல்பாடு நடக்குதுன்னா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மட்டும்தான் அது மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த குறிப்பிட்ட நோக்கம் என்பது ஒவ்வொரு முறைக்கும் ஒரு துணை முறைகள் இருக்கும். ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு துணை கருத்தும் இருக்கும். இந்த துணை கருத்தும் முதல் கருத்தும் ஒன்று சார்ந்து இருக்கும். அப்படி சாரலன்னா அது முறைமையே கிடையாது. அப்ப இந்த முறைமையில ஒவ்வொன்றுக்கும் வரையறுக்கப்பட்ட எல்லையாதான் இருக்கும். பெரும்பாலும் இந்த கேள்வி பெரிய கேள்விகளை கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கலாம். முறைமையின் அணுகுமுறைகளை பற்றி விவரி அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை பற்றி நீங்க எழுதலாம். அப்ப இப்ப இந்த முறைமையோட அணுகுமுறையில ஒரு சூழலுக்கு ஏற்ப மாற்றத்தக்க கூடிய வகையிலும் இருக்கும். அப்ப மாற்றக்கூடிய வகையில நம்ம அணுகணும். அப்ப இதை வெளிப்படையாகவும் அணுகலாம், இல்லைன்னா என்னது வெளிப்படைத்தன்மை இல்லாமவும் அணுகலாம். இப்ப இதுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா, அது வெளிப்படையா இருக்கட்டும் வெளிப்படைத்தன்மையா இருக்கட்டும், ஒரு ஊக்கயின்மை அனைவருக்கும் ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்ப உற்சாகப்படுத்தணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதை படிக்கிற ஆர்வத்தை ஏற்படுத்தணும். ஒரு அரசாங்கத்துடன் இல்ல ஒரு நிறுவனத்துடன் பொதுமக்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, அதை கேட்டு அனுபவிச்சுக்கிறாங்க, இல்ல ஆலோசனை பெற்றுக்கிறாங்க, அதுதான் மிக முக்கியம். அப்ப அரசாங்கம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளா இருக்கட்டும், ஒரு நிறுவனம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளா இருக்கட்டும், அந்த முடிவுகள் யாருக்காக எடுக்கிறாங்க? அந்த முடிவுகள் அந்த மக்களுக்காக இல்ல அந்த நிறுவனத்தில் உள்ள பணியாளர்களுக்காக எடுக்கப்படுகிறது, அவங்க நன்மைக்காக எடுக்கப்படுகிறது, இல்ல ஒரு நிறுவனம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எடுக்கப்படுது. அந்த முடிவுகள் காலத்தோடு ஒட்டி எடுக்க வேண்டும். காலத்துக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும், காலத்தோடு எடுக்கணும். அந்த முடிவுகளை அமுல்படுத்தும் பொழுது அது அத்தனை முடிவுகளும் அந்த மக்களுக்கு பயனளிக்கிற வகையில் இருக்கணும். அப்ப அந்த மாதிரி பயனளிக்கிறதுக்கு ஒரு தேக்கமற்றதாகவோ இருந்துச்சுன்னா அது நல்ல முடிவு கிடையாது. ஏன்னா ஒரு நல்ல முடிவு என்பது காலத்தோடு நம்ம எடுக்கணும். அப்ப அந்த மாதிரி காலத்தோடு எடுக்கும் பொழுது ஒரு முடிவுகளை ஒரு தனிநபராக எடுக்கக்கூடாது. ஒரு மேலாண்மையுடைய உயர்ந்த பொறுப்புல இருக்கிறவங்க, அதுக்கு கீழே இருக்கிற பொறுப்புல இருக்கிறவங்க, அப்புறம் ஒவ்வொரு துறை சார்ந்த உட்பிரிவில் இருக்கிறவங்க, வல்லுநர்கள், இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கும். அப்பதான் ஒவ்வொருத்தரும் ஒருத்தரோட கருத்துக்களை முன்வைக்க முடியும். அதுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பும் கொடுக்கணும். அப்படி வாய்ப்பு கொடுக்கும் பொழுதுதான் ஒரு குழு நடத்தை அணுகுமுறை அங்கு தேவைப்படுகிறது. அப்போதான் அங்க அந்த குழு நடத்தை அங்கதான் பயன்பெற போகிறது. அப்ப அந்த குழு நடத்தையில ஒரு சமூகவியல், ஒரு சமூக உளவியல், இந்த ரெண்டும் சார்ந்த அடிப்படையில ஒரு குழு நடத்தையை நீங்க நடைமுறைப்படுத்தினால் அது அந்த குழுவுக்கு மிகப்பெரிய ஒரு அவசியமாக இருக்கும். நல்ல பல கருத்துக்கள் இருக்கும், அந்த கருத்துக்கள் கோர்வையா இருக்கும். அதை பயன்படுத்தும் போது அந்த நிறுவனத்துக்கோ அந்த அமைப்புக்கோ இல்ல சமூகத்துக்கோ ஒரு நேரடியாகவும் மறைமுகம் மிகப்பெரிய பயனை கொடுக்கும். அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பணியாளர்கள் அல்லது ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பயனை நோக்கி இருக்கும். ஆக இந்த சூழல்ல தான் பணியாளர்களுடைய செயல் நடத்தையை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இவ்வளவுத்தையும் செய்கிறோம்,
நல்ல பணியாளர்கள் நமக்கு எந்த அளவுக்கு சார்ந்து இருக்கிறாங்க, அது எத்தனை பேர் அதை பெருசா எடுத்துக்கல, இல்ல இதெல்லாம் எத்தனை பேர் வரவேற்கிறாங்க, எத்தனை பேர் நம்ம கூட நிக்கிறாங்க என்பதெல்லாம் என்னது ஒரு குழு நடத்தை அணுகுமுறையில நமக்கு தெரியப்படுது. அப்ப ஒரு குழு நடத்தை அணுகுமுறையில ஒரு செயல்பாட்டை இயக்கி கட்டுப்படுத்துவதற்கான ஒரு அணுகுமுறையாக மாறக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் இங்க முக்கியம். அப்ப அதெல்லாம் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த தனி மனித நடத்தை தொடர்கள், அதாவது இத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தனி மனித நடத்தையோட அணுகுமுறைகள் அப்படின்னு ஒரு கேள்வியா கேட்கும் பொழுது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஒரே விஷயம்னா, மனிதர்களை மனிதர்கள் மனிதர்கள் மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் புரியும் பொழுதுதான் ஒவ்வொரு தனி மனிதனுடைய நடத்தையை நம்ம சார்ந்து இருக்கிறதாக இருக்கும். ஒவ்வொரு தனி மனிதனுடைய நடத்தையை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் அவங்களோட செயல்பாடை நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு முடிவு எடுக்கும் பொழுது எல்லாத்தையும் சார்ந்து உள்வாங்கிட்டு எடுக்கும் பொழுது அங்கு தவறுகள் ஏற்படாத வகையில் இருக்கும். அப்ப அந்த மாதிரி எடுக்கும் பொழுது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சில விஷயங்கள் அடிப்படையா தேவைப்படுது. என்னன்னா, தனி மனித செயலூக்கம், அவங்களை ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும். நல்ல வேலை செய்யறாரு, அருமையா வராரு, ஆனா அவரை நம்ம அங்கீகரிக்கலன்னா அவருடைய உழைப்பு வேகம் குறைஞ்சு போயிடும், எங்க வேலை செய்யறான்னு தெரியாம போயிடும். அப்ப அவங்களை நம்ம அங்கீகரிக்கணும், அவங்களை உற்சாகப்படுத்தணும், அவங்களை அரவணைக்கணும், அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை செஞ்சு கொடுக்கணும், அவங்களோட ஊதியத்தை உயர்த்தணும், அவங்களுக்கு என்ன சலுகைகள் நம்மளால கொடுக்க முடியுமோ அதை எடுத்து கொடுக்கணும். இதுதான் அரசாங்கம் செஞ்சு கொடுத்துருக்கு. ஒரு அரசு துறையில பணியில நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா என்ன கிடைக்குது? ஒரு நிரந்தர வேலை கிடைக்குது, ஒரு மக்களுக்கு சேவை புரிகிற ஒரு பாங்கு கிடைக்குது. அடுத்தது அவங்களுக்கு ஒரு நிரந்தர ஊதியம் கிடைக்குது, அந்த ஊக்கத்தொகை கிடைக்குது, விடுப்பு கிடைக்குது. அடுத்தது அந்த விடுப்புடன் கூடிய பல்வேறு சலுகைகள் கிடைக்குது. மகப்பேறு விடுப்பா இருக்கட்டும், ஒரு மாதத்திற்கு இத்தனை நாள் லீவ் எடுத்துக்கலாம், அதா இருக்கட்டும், ஒரு விடுமுறை, அரசு விடுமுறையா இருக்கட்டும், இந்த மாதிரி விடுமுறை நாட்கள்ல அதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு சலுகை. அப்ப ஒரு சமூகத்துல மிகப்பெரிய ஒரு அரசு துறையில வேலை செஞ்சுட்டு இருக்கேன்றதெல்லாம் ஒரு அங்கீகரிக்கிறாங்க, அதை வரவேற்கிறாங்க, அது மதிப்பா பாக்குறாங்க. அப்ப இதெல்லாம் என்னன்னா அவங்கள தனி மனித செயலூக்கமா ஒரு மோட்டிவேஷனா அவங்கள கொண்டு வரணும், அவங்க உற்சாகப்படுத்தணும். நீங்க உற்சாகப்படுத்தினா அவங்க எங்க இருக்குன்னே தெரியாம போயிடுவாங்க. நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க என்ன ஆயிடும், அது ஒரு ஆசிரியர் பணியா இருந்தாலும் சரி, ஒரு பேராசிரியர் பணியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில அரசாங்கம் என்ன பண்ணுது, அவங்கள உற்சாகப்படுத்துற அவங்களோட பாடத்திட்டத்துல நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு பேருந்து ஓட்டுநரா இருக்கிற அவருக்கு என்னென்ன இப்ப இருக்க டெக்னாலஜி படி என்னென்ன நுட்பங்களை பயன்படுத்தணும், வேகத்தடை கருவி எல்லாம் பொருத்துறாங்க, எப்படி இயக்கணும், அந்த நுட்பங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கறது. அப்ப அவங்கள என்ன பண்றது, உற்சாகப்படுத்துறது, அவங்க நல்ல சூழலை ஏற்படுத்துறது, அவங்களோட ஒவ்வொரு செயலையும் நாம் அங்கீகரிக்கப்படுகின்றோம். அப்படி செயல்படும் பொழுதுதான் மனித ஆளுமைகள் அங்கு பிறக்கிறது. அப்ப அந்த ஆளுமை பிறக்கிற இடத்துல தான் ஒரு தகுதி நம்மகிட்ட கிடைக்குது. அந்த தகுதியில தான் தன்னம்பிக்கை கிடைக்கிறது. அந்த தன்னம்பிக்கையின் மூலமாகத்தான் ஒரு குறிக்கோள் பிறக்கிறது. ஒரு குறிக்கோள் மூலமாகத்தான் அவங்களுக்கு திறமைகளையும் ஒரு திட்டமிட்ட ஒரு காலத்துக்குள் அவங்களால் செயல்படுத்த முடிகிறது. எனவே இந்த தனி மனித நடத்தை தொடர்பு அணுகுமுறையாக இருக்கட்டும், ஒரு குழு நடத்தை அணுகுமுறையாக இருக்கட்டும், ஒரு முடிவெடுக்கும் கொள்கையின் அணுகுமுறையாக இருக்கட்டும், அல்லது ஒரு முறைமையின் அணுகுமுறையாக இருக்கட்டும், இவை அனைத்தையும் ஒரு மனித உறவுகள் முறையில இத பார்க்கக்கூடிய வகையில இருக்குது. அப்ப இந்த மனித உறவுகளை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு உணர்வு பூர்வமாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இந்த கோட்பாடுகளை நமக்கு சில அறிஞர் பெருமக்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த நடத்தை அமைப்புகள் மற்றும் சமூக உளவியல் பார்வைகள் மூலமாக இத்தனை கோட்பாடுகள், இத்தனை விவரங்களை மிக நுணுக்கமாக நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அறிஞர் பெருமக்கள் அதை எடுத்து கூறுவதால் இன்று இந்த பொது மேலாண்மை
பொது நிர்வாகம் இவையெல்லாம் வளர்வதற்கும், துறை வளர்வதற்கும், ஒரு நாடு வளர்வதற்கும், ஒரு சமூகம் வளர்வதற்கும், ஒரு மக்களுடைய வளர்ச்சிக்கும் இந்த கோட்பாடுகள் மிக உன்னதமாக இருக்கிறது என்பதை இன்றைய வகுப்பிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த பாடத்தை உள்ள ஒவ்வொரு பகுதியில் உள்ள வினாக்களையும் நீங்கள் அறுதிட்டு படித்தீர்கள் என்றால் இதிலிருந்து அதிக வினாக்கள் எதிர்பார்க்கப்படுகிறோம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.